உங்க ஏசில ஏதாவது பிரச்சனையா? ஏசி சர்விங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 clicks. இப்போது சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் அதிமுக, பாஜக, பாமக வந்து கூட்டணி, ஒரு மெகா கூட்டணி ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழகத்தில் தெரியும் உங்களுக்கு, பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இன்றைக்கும் வலுவாக தான் இருக்குது. ஸ்டெர்லைட் விஷயமா இருக்கட்டும், நியூட்ரோனோ விஷயமா இருக்கட்டும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பாஜகவுக்கு தொடர்ந்து தமிழகத்தில் பல எதிர்ப்புகள் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி அதிமுக, பாமக அவருடைய கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணியில் ஒருவேளை உங்கள் சமூகத்திற்கு சீட்டு ஒருவேளை கொடுத்தால், உங்கள் சமூகத்திலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அவர்களுக்காக வாக்கு சேகரிப்பீங்களா? இல்லை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலோட கூட்டணியை பொறுத்த மட்டும் எங்களோட கட்சியோட அறிவிப்பு விழா வருகிற மார்ச் 10ஆம் தேதி இருக்குது. அந்த அறிவிப்புக்கு அப்புறமா எங்களோட பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர்களான அண்ணன் எஸ்.ஏ. சுபாஷ் பண்ணையார் அவர்களும் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களும் சேர்ந்து ஒரு முடிவினை எடுப்பார்கள். அந்த முடிவினை ஒட்டுமொத்த எங்களது நாடார் சமுதாய மக்கள் கண்டிப்பாக கேட்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்த நாடார் சமுதாய மக்களின் குரல் என்னவென்றால், எங்களது நாடார் சமுதாய மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை எங்களது நாடார் சமூகம் கண்டிப்பாக வழங்கும். எங்களது சமூகத்தினருக்கு பாதிப்பை உண்டு பண்ணும் வகையிலோ அல்லது எங்களது சமூகத்தினருக்கு செய்யக்கூடிய, அதாவது தேர்தல் நேரங்களில் வாக்குறுதியை கூறிவிட்டு இதுவரை நிறைவேற்றாத வாக்காளர்களுக்கு, கட்சியின் தலைவர்களுக்கோ இல்லை கட்சியின் வேட்பாளர்களுக்கோ உறுதியாக இந்த முறை நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஒருவேளை வந்து நீங்கள் அதிமுகவையோ இல்லை பாஜகவையோ ஆதரிக்கக்கூடிய நிலைமை வந்துச்சுன்னா மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி உறுதியாக ஏற்றுக்குவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வன்னியர் சமூகத்துக்கான ஒரு மாபெரும் இயக்கமாக ஆரம்பித்த வன்னியர் சங்கம், அதுக்கடுத்து நாளடைவில் பாட்டாளி மக்கள் கட்சியாக பெரிய அளவில் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை உருவாக்கின ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக அவங்க திகழ்ந்தாங்க. ஆனால் அவர்களோட கொள்கைகள், ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், அவர்களோட புதல்வர் மருத்துவர் அன்புமணியாக இருக்கட்டும், அவர்கள்லாம் வந்து அவர்களோட கொள்கைகளாக அறிவித்த விஷயங்கள் வந்து அது புகையாக இருக்கட்டும், இல்லை மது பழக்கங்களாக இருக்கட்டும், ஒரு பசுமை புரட்சியாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை, ஏகப்பட்ட விஷயங்களை தமிழக மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களாக அவங்க அறிவித்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவரே சொல்லியிருக்காரு, அந்த ஒரு கட்சியில் நான் கூட்டணி வைக்கிறது வேற ஒரு தொழில் செய்கிறதுக்கு சமம்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் ஐயாவே அவர் வாயால் சொன்னேன். இல்லை, இது போல் பேசுறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வழக்கமானது தானே. எல்லா நேரத்துலையும் கூட்டணின்னு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே கூட்டணி அமைக்கிறாங்க. கரெக்டு தான். ஆனால் அவரை சார்ந்து ஒரு சமூகம் இருக்குல்ல, இன்னைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இன்னைக்கு ஒரு கூட்டணி, நாளைக்கு ஒரு கூட்டணி வைக்கிறத கூட ஏற்றுக்கிட்டாலும் ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் இன்னைக்கு அவரை ஏற்றுக்கிடுமா? இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவோட முடிவை இல்லை அன்புமணி அவர்களோட முடிவை ஒட்டுமொத்த வன்னியர் சமூகம் முதல்ல ஏற்குமா? அதுக்கடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கலையாங்கிறத கூட ரெண்டாவதாக வச்சுக்குவாங்க. ஆனால் எங்களோட நாடார் சமுதாயத்தில் கூட இப்பேற்பட்ட ஒரு அரசியல் தலைவர் இல்லையேன்னு நாங்கள் கூட ஏங்கி இருக்கோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் நினைக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எங்கள் சமூகத்தில் இல்லாதது நல்லதுன்னே நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ராமதாஸ் அவர்களோட முடிவு வந்து அவர்களுடைய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு ஏமாற்றம் தான் அவர் இந்த கூட்டணியில் ஏற்படுத்தியிருக்காருங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க. இல்லை, அவங்க சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் கூட இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்புமணியை வெளிப்படையாக நேற்று பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்போது சில விஷயங்கள் அவர் பத்திரிகையாளத்தில் சொல்கிறாரு, சில நல்ல விஷயங்களுக்காக தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம். ஏன்னா வந்து மத்தியில் நமக்கான ஒரு அங்கீகாரம் இருந்தால் மட்டுமே தான் நம்ம வந்து அங்கே பேச முடியும், நம்மளுடைய குரல் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குரலை வச்சுருக்காரு. இது தவறு இல்லையே? சாதாரணமாக பார்க்குறீங்க, அதே பேட்டியின் போது
ஒரு பத்திரிகை நிருபர் மீண்டும் மீண்டும் அவர்கிட்ட அவரோட கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த நிருபரோட பேரை சொல்லி உங்களோட கேள்விக்கு நான் பதிலளிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில்லாத பதிலை தான் சொல்றாரு. காரணம் என்னன்னா, தான் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாமர ஒரு மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தினரும் இன்னைக்கு பார்க்குறாங்க. எல்லார் கையிலும் இன்னைக்கு வாட்ஸ்அப் இருக்கு, டிக்டாக் இருக்கு, அனைத்து சமூக வலைதளங்களிலையும் இன்னைக்கு பாமக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்ச விஷயங்களை கேலி சித்திரமாத்தான் இன்னைக்கும் கிண்டலும் நக்கலும் பண்ணி விமர்சனப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, இதை அவர்களோட சமூகம் சார்ந்து சமூகத்தோட நலன் சார்ந்து கூட்டணி முடிவை எடுத்திருக்கலாமோ அப்படிங்கிறது எங்களோட இல்ல. அன்புமணி ராமதாஸ் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிற மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஏன் அதிமுக மட்டும் தனித்து விட்டுறீங்க? ஏன்னா அதிமுகவின் மீது தான் பல்வேறு விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. நீங்கள் அதிமுகவை போயிட்டு சமரசமாகி அவங்களே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க. அவங்களுடைய மறைந்த ஜெயலலிதாவுடைய கல்லறை கட்டுறது கூட தடை வாங்கியிருந்தாங்க. அவங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் வரணும்னா கூட்டு முறையில் போகணும் தானே யோசிக்கிறாங்க. நல்ல விஷயங்கள் வரணும்னு சொல்லி அதே அறிக்கைகளையும் நல்லது நடக்கணும்னு சொல்லி அவர்கள் பேசின எத்தனையோ அவர்களோட கட்சியோட கோட்பாடுகள், அவர்களோட கட்சியோட கொள்கைகள் எல்லாத்தையும் மறந்து ஏன் ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இல்லை, உங்களுக்கே தெரியும் வைகோ வந்து காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கு திமுக வந்து கண்டிப்பாக ஸ்டாலினை வந்து நான் முதல்வர் ஆக்குவேன்னு சொல்கிறாரு. மத்தியில் வந்து காங்கிரஸ் தான் வரணும்னு சொல்கிறாரு. அப்போ இப்படிலாம் வந்து கூட்டணி இருக்கும்போது அப்போ பாமகவை மட்டும் விமர்சிக்க காரணம் என்ன? இது எல்லாத்தையும் பாமக மட்டும் நான் சொல்ல வரலைங்க, இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இதை ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதற்கு வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தமிழக மக்களும் விழிப்போட செயல்பட்டு அவர்களோட வாக்குகளை தேவையில்லாத அரசியல் கட்சிக்கு போய்விடாம தன்னோட வாக்குகள் நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழகத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் வகையில் தமிழக மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சுயமா சிந்திச்சு அந்த வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் தானும் தன்னுடைய குடும்பங்களும் சரியான முடிவினை எடுக்கணுங்கிறத இந்த நேரத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். இப்போது இந்த அரசியல் களத்தில் மட்டும் தேர்தல் நேரத்தில் மட்டும் சீட்டுகள் கொடுப்பதில் வந்து சாதியின் அடிப்படையில் சீட்டுகள் ஒதுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப நாளாகவே இருக்குது. இந்த சாதியின் ரீதியான அடிப்படையில் கொடுக்குற இந்த சீட்டுகளுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வந்து இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரே சாதியினர் மட்டும் இருக்க மாட்டாங்க, பல சமூகம் இருப்பாங்க. நீங்கள் தனித்து ஒரு சாதியை மட்டும் அடையாளப்படுத்தி நீங்கள் சீட்டு வாங்கிட்டு போகிறீங்க. தான் சாதியில் வந்து அதிக பெரும்பான்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்போது மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை தான் சாதி தான் உயர்ந்ததுன்னு சொல்லி நீங்கள் சீட்டு கேட்குறீங்களா? இல்லை, அப்படி இல்லைங்க. இப்போ நாடார்கள் நாங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் எங்களோட நாடார் வேட்பாளர்கள் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுல எந்த வகையிலையுமே தவறு கிடையாது. இதே மாதிரி தான் நீங்க சொல்லக்கூடிய அது சிறுபான்மையினரா இருக்கட்டும், இல்ல மாற்று சமுதாயத்தை சார்ந்த ஒரு தலித் சமூகத்தினரா இருக்கட்டும், இல்ல பாமகவை சேர்ந்த வன்னியர் சமூகத்தினரா இருக்கட்டும், அவங்களோட ஏரியாக்கள்ல அவங்களோட மெஜாரிட்டியை பொறுத்து தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே வேட்பாளர்களை நிறுத்துறாங்க. இப்ப நாடார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில வேற ஒரு ஜாதி தலைவரையோ இல்லை வேற ஒரு சமூகத்தோட தலைவரையோ அரசியல் கட்சி சார்பா நிறுத்தினாங்க அப்படின்னா அவர்களோட வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியது எங்களோட நாடார் சமுதாயம் தான். அப்ப அந்த இடத்துல வேற ஒரு மாற்று அரசியல் கட்சி என்னவா நினைப்பாங்க, அந்த இடத்துல எங்களோட நாடார் கேண்டிடேட்டை தான் போடுவாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாடாரோட ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா நாடாருக்கு தானே போயிடும். அப்ப இதைத்தான் தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு
தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தால் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏடிஎம்கே நாடாரை நிறுத்தினுச்சுன்னா டிஎம்கேவும் நாடாரத்தான் நிறுத்துது, பிஜேபியும் நாடாரத்தான் நிறுத்துது. அப்போ நாடார்களுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத தேர்ந்தெடுத்து வாங்கங்கிறது தான் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே முடிவு பண்ணுறாங்க. நாங்கள் அதுக்காக இந்த முறை இனி வரும் காலங்களில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, வரப்போகிற தேர்தல்களில் எங்களோட சமூகம் சார்ந்த நாடார் சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்தினால் கூட எங்களோட சமூகத்துக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அரசியல் சார்ந்து அவர்களோட நிலைப்பாடுகள் என்ன, எங்க சமுதாயத்தோட நலனுக்கு அவங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பாடுபட்டு இருக்காங்க, இதெல்லாம் நாங்க பார்த்து தான் எங்களோட வாக்குகளை கண்டிப்பா செலுத்துவோங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. என்னங்க உங்க ஏசில ஏதாவது பிரச்சனையா? ஏசி சர்விங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 கிளிக்ஸ். என்னங்க உங்க ஏசில ஏதாவது பிரச்சனையா? ஏசி சர்விங் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 3 கிளிக்ஸ். என்னங்க உங்க ஏசில ஏதாவது பிரச்சனையா? ஏசி சர்விங் ஆப்பை